இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும். அந்த சிங்கர் வந்து வித்தியாசமாக இருக்கணும். ஆனால் இனிமேல் வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாருறேன், இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக வந்து ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து இஸ் சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் ஹாய் சார், நீங்கள் பேசுங்க. அந்த சோஃபாக்கு வேறு ரீசன் இல்லை, நீங்கள் வாடகை பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஜான்வரியில் வந்து இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி வந்து உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும். அந்த சிங்கர் வந்து வித்தியாசமாக இருக்கணும். ஆனால் இனிமேல் வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாருறேன், இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷா சார், இந்த கதை சொல்லுமா அவங்க ரெண்டு பேரையும் மேலே கூப்பிட்டுலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வாங்க. 30 வருஷ வாழ்க்கையில் அவர் வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மதகஜராஜா. இன்றைக்கும் எப்போவுமே மத்தியானம் ஒரு பவர் நேப் எடுப்பார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் நேப் எடுக்கிறேன்னு படுத்தார். நானும் உள்ளே வரேன், பார்க்குறேன், 5 நிமிஷத்தோட ஏதோ ஒரு கால் இருக்கும், அப்புறம் புரண்டு படுக்கிறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண்ணை திறந்து யோசிக்கிறாரு. நான் இன்றைக்கி கேட்டுட்டேன், ஏங்க இப்படி இருக்கீங்க? ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும்போது அந்த ஷூட் நடக்கும்போது ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்கள் போனோம். ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது போனோம், அப்புறம் பொள்ளாச்சி கூட வந்தோம். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் விஷாலோடைய தட் 8 பேக் ஃபைட் ஹி அண்ட் சோனு சூத் சார் சொன்னார்ல, எல்லா லேடிஸ் வந்து சோனு சூத் அண்ட் விஷால் பேர் பாடி, வி வர் பார்ட் ஆஃப் தட் ஆஃப் குரூப். ஸோ எல்லோரும் போனோம். ஆனால் அந்த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் எல்லாரும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன், அது அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது. ஐயோ, அண்ட் இந்த படம் வந்து என்ன அந்த டோட்டல் மாஸ் என்டர்டெய்னர் சொல்கிறோம்ல, அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம். ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி போக முடியாது. யூல் பி ஆன் த எட்ஜ் ஆஃப் த சீட். த்ரில்ஸ் இருக்கட்டும், காமெடி இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ரிலீஸ் ஆகும்போது சொன்னாங்க, அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு. பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க. இந்த படம் இந்த சீசனில் மக்களுக்கு வந்து
ஒரு பொங்கல் ஃபீஸ்டாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஃபைனலி த ஃபில்ம் இஸ் கம்மிங் டு த தியேட்டர். அண்ட் விஷி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு. சொன்னாரு அவருக்கு வந்து புரியவே இல்லை. நீயும் விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது, நீயும் விஷயம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அப்புறம் எப்படி என்ற நானும் விஷயம் எப்படி பண்ண என்னடா பண்ணுற எங்கே இருக்க அப்படி தான் பேசுவோம். ஸோ இவருக்கு புரியல. நான் தான் சொன்னேன், நீங்கள் ஒரு படம் விஷயம் கூட பண்ணிங்கன்னா அப்புறம் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுவார், ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷி. ஸோ என்ன சொல்கிறது, அந்த பேசினாலும் மனசுலேருந்து வரோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா விஷி சொல்வேன். நாளைக்கு யாராவது டே விஷி நீ எனக்காக இந்த மலையில் இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டார். அவன் குதிக்க சொன்னால் என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருன்னா குதிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆள் விஷி. ஸோ அதனால தான். அண்ட் அதுக்கப்புறம் தலையில் மாறிடுச்சு. இந்த படம் பண்ணாங்க, ஆம்பளை பண்ணாங்க, பார்த்தா நான் நடுவில் கட்டு. அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு. நடுவில் அந்த முக்கோணம் நான் காணோம். இவங்க 2 பேரும் தான் டெய்லி லவ்வர்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் தான் கேட்டேன், ஏன்டா நான் தான் ஃப்ரெண்ட் தான் உனக்கு, நீ அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பட் ஐம் ஸோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷி குட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படம் லைக் ஐ செட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆஃப் சுந்தர் சார்ஸ் ஃபில்ம்ஸ். நாங்கள் வந்து அண்ட் விஷி பார்க்கும்போது எப்போவுமே சொல்லுவேன், அந்த எப்போவுமே எல்லா க்ரோயிங் அப் கேர்ள்ஸ்க்கு டால் டார்க் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ அது விஷி. ஸோ ஐ திங்க் அண்ட் நீங்கள் உண்மையிலே படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் த வே நீங்கள் பார்த்தீங்க, த வே ஹி டான்ஸ், அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவருடைய காமெடி டைமிங். அண்ட் சந்தானம் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு இந்த படத்தில். அவருடைய ஒன் லைனர்ஸ் இருக்கு அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அதே மாதிரி அஃப்கோர்ஸ் போத் த கிளாம் கேர்ள்ஸ் அண்ட் மனோபாலா சார், மணிவண்ணன் சார், அவங்க 2 பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில். படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ மணிவண்ணன் சார் இல்லை, மனோபாலா சார் இல்லை. பட் ஐ எம் ஷுர் தட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் தோ ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் த ஃபில்ம், நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் ஐ எம் ஸோ ஸ்ட்ராங்லி கனெக்டட் வித் திஸ் மூவி. அண்ட் தேங்க்யூ டு கிரண் அண்ட் ஆனந்த் சார் ஃபார் ஃபைனலி பிரிங்கிங் த ஃபில்ம் டு த லைம் லைட். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவுக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை. We need you. Please come back with giving many more rocking films. Definitely. Thank you so much. On that note, thank you so much for joining us. And definitely ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு மதகஜ ராஜாக்கு. இதே மாதிரி இது வந்து ஒரு வெற்றி விழாவாகவும் இது கூடிய சீக்கிரம் மாறணும்னு நம்ம மனசார வேண்டிப்போம். சூப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. இல்ல அவர் என்ன சொன்னாரோ நான் செஞ்சேன் அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாரு செய்யல, அதுக்கு மீறி அவர் பண்ணுவாரு. ஆக்ஷன்ல வந்துட்டாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாரு. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். இந்த ஆக்ஷன் இந்த டான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இது வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சம்திங். அது எங்களுக்கு அந்த படம் பண்ணும்போது பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு. ஆமாம், அது எடுக்கும் போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட்டு அப்படின்னு. ஏன்னா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் யூஸ்வலாக மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க, மீதி சாங்லாம் சுமாராக இருக்கும். பட் எல்லா சாங்கும் சூப்பராக கொடுத்தாப்ல. அது உங்க படம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். வெடிக்கு அப்படிதான் பண்ணாங்க, எனக்காக பண்ணுவாப்ல. இப்படி மழை அழித்தா அந்த பாட்டு வந்து எங்க வீட்ல பேண்ட் தெரியுமா சார்? ஆமா ஆமா, ஏன்னா அந்த பாட்டை போட்டு நம்ம விளையாடுறது குளிக்கிறது எல்லாம். இந்த ஒரு பாட்டு ஏன் கேட்டு சாவடி. இந்த வீட்டுல இருந்தே நான் துபாய்க்கு ஷோக்கு ஒன்று போனேன். அப்போ வந்து ஒரு வீட்டில் நாங்கள் எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் தங்கினோம். அப்போ கூட இருந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து கதை தட்டினாங்க 3வது நாள். இல்லை என்னாச்சு இந்த ஒரு பாட்டே கேட்டுருக்கீங்களே, என்ன பண்ணி? இல்லை நான் குளிக்குமே எதுக்கு இந்த பாட்டு? இல்லை அப்படி கிடையாது, நான் ஜஸ்ட் அந்த பாட்டை ரிப்பீட்டில் கேட்டுருக்கேன் அவ்வளோதான். எங்கள் வீட்டில் நான் வந்து விஷால் பாடின பாட்டு மை டியர் லவ்வர் நான் பேன் பண்ண போகிறேன். ஏன்னா வண்டியில் உட்காந்து அந்த பாட்டு, ஃபோன் பார்த்தா அந்த பாட்டு, ஏங்க அதை பார்த்தா ஃபுல் வால்யூம்ல இவருடைய பாட்டு மை டியர் லவ்வர். லதா மங்கேஷ்கருக்கு அப்புறம் விஷாலுங்க. விஷால் மங்கேஷ்கர்னு நம்ம பேரை மாத்திரம். ஓகே, ஆக்சுவலா இவர் விஜய் கம்போஸ் பண்ணும்போது ஜாலியா இருக்கும். நாங்க 3 பேர் அவங்களோட பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப நாகரிகத்துக்காக வாங்க போக பேசிக்கிறாங்க. வா போ வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் போத்தையா. சரி சமயம் சூப்பராக விஜய் டியூன் போட்டோன்னு இவரை என்ன சொல்லு, சார் சீக்கிரம் பிடிச்சிட்டு விட்டா வேற கேஸ் போயிடுவாப்புல. இந்த டியூன் நல்லா இருக்கு. ஆனால் இவங்க உண்மையிலே இது
கண்டிப்பா இவன் சொதப்புவான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை கொடுத்தேன். இல்ல அந்த சொதப்புறது தான் வேணும் அந்த சாங். ஆனா அந்த அவங்க நம்பின அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா நீங்க கண்டிப்பா அதை இவ்வளவு அழகா பாடி கொடுத்துருக்கீங்க பாருங்க. ஏத்த மாதிரி நான் வந்து ராஜாவை கேட்பேன், இந்த ஆலாப்பனை பண்ணிடலாமா? ராஜா வந்து கேட்பாப்புல, பண்ணிடலாம். அதான் ஃபீலிங்ஸோட பாடிட்டீங்க அது. ஆமா மனப்பாடமா வச்சிருக்க ஒரிஜினலா ஒரு சிங்கர் நினைச்சு அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அது நீங்க தான் இருக்கணும். சீரியஸ் ஆயிட்டே இருப்போம். ஆமாமா இது எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இது ஒரு ரெண்டு லைன் நான் பாடிட்டு போகவா அந்த மாதிரி. இல்ல உண்மையிலேயே சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 100% அந்த சாங் வந்து definitely it will be a super hit. Not because I sang it, the way picturization பண்ணது எல்லாமே அந்த எனர்ஜி வந்து தெரியல எனக்கு 10 years பேக் எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னு. எல்லா சாங்கும் பார்த்தீங்களா இப்போ பொள்ளாச்சி மாதிரியா இருந்துச்சு. பொள்ளாச்சியில் நல்ல பொம்மை ஆலி பொம்மை மாதிரி நிற்க வச்சு கம்போசிஷன் அண்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சுந்தர் சார் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெஃபினட்டாக. ஸோ அது தேங்க்ஸ் டு ரிச்சர்டில் இப்போவும் வந்து திருப்பி ஒரு தடவை கலர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்மேன்ஷிப். தேங்க்யூ சார், எல்லாருக்கும் நன்றிகள். தேங்க்யூ. Okay, so entire team, thank you so much and all the very best. உங்களுக்கு இந்த பொங்கல் உங்களோட பொங்கலா மாறணும்னு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். But I had a feeling that he is going to make it. ஏன்னா அந்த டேலண்ட் வந்து it was like unbelievable அந்த டைம்ல காலேஜ் டைம்ல the variation he used to give in music. இவங்க ஆஸ்திரேலியாவில் பிரியாணி சாப்பிடுவாங்கலாம் நான் மோந்து பார்ப்பேன், சாப்பிட முடியாது. இன்ஃபேக்ட் both the heroines have done a good job. And Manivannan sir ஆக்சுவலி அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் பண்ணும்போது நான் பேர் சொல்லலை, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு. ஏன்னா விஷாலும் சோனசூடும் வழக்கமாக ஐட்டம் சாங்லாம் பண்ணுவோம், நாங்கள் போய் பார்ப்போம். இது உல்டாவா விஷால் அண்ட் சோனசூட் பேர் பாடி ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட அது ஒரு 7-8 நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே யூ ஒன்ட் பிலீவ், லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் ஒரு 3 மணிக்கு என்னவோ முடியுது, 5 மணிக்கு வாக்கில் முடியுது. பார்த்தா இருக்கிற எல்லா கடையிலேருந்தும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஐட்டம்லாம் வருது. விஷாலுக்கு முதல்ல ஆர்டர் பண்ணிட்டார், அன்றைக்கோட ஷூட்டிங் முடியுது, 8 பேக் முடிச்சுது. ஆசை தீர அன்றைக்கி வந்து சாப்பிட்டாரு. அதான் சூப்பர். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அரிசி சாப்பிட்றது, அது ஆர்யா ஜாமியோட ரம்ஜான் பார்ட்டி. மற்றபடி ஐ டோன்ட் டச் ரைஸ் ஆர் சப்பாத்தி. ஆர்யா ஒரு நல்ல கேமியோ பண்ணியிருக்காரு விஷால். ஆமாம், ஜாமியும் பண்ணியிருக்காப்ல இந்த படத்தில். சூப்பர் சீன் அது. அதான் இவர் வந்து ஒரு காக்டெயில் மாதிரி பண்ணியிருக்கார், எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார். அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைலேருந்து ஒரு வயசானவர் வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது வந்து they will பைசா வசூல். They will it is a perfect festival film for them.